everyone, welcome back to our channel Beauty Talk with me DSK. So இன்னைக்கு வந்து இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து thumbnailலே நீங்க பார்த்திருப்பீங்க. Yes, get ready with me தான். So இன்னைக்கு இந்த வீடியோல நான் வந்து என்ன லுக் கிரியேட் பண்ணிருக்கேன்னா சிம்பிள் கெஸ்ட் மேக்கப் தான். அண்ட் அதுவுமே வந்து கன்சீலர் மட்டும் தான் வந்து பேஸாவே செட் பண்ணி இந்த வீடியோல வந்து இந்த மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மேக்கப்ல வந்து வேற எதுவுமே கிடையாது, ஃபவுண்டேஷன்ஸ் கிடையவே கிடையாது, டின்ஸும் கிடையாது, ஜஸ்ட் கன்சீலர் வச்சு இந்த ஒரு லுக் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் எப்படி பண்றதுன்னு நாங்கள் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் என்னோட லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் என்னோட லிப்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸோட லிப் பாம். ஸோ ஒரு நல்ல a good amount of moisturizer for my lips. And next வந்து பார்த்தீங்கன்னா moisturizer for face. ஸோ நான் இந்த பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் தான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் ஃபேஸ்க்கு என்ன மாய்ஸ்சரைசர் சூட் ஆகுமோ நீங்கள் அதுபடி வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோவில் காட்டுறேன்றதுக்காக இந்த மாய்ஸ்சரைசர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரு ஸ்கின்னுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசரும் டிஃபர் ஆகும். பட் உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப்னே தெரியல, நான் வந்து வீட்டில் தான் மேக்கப் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த பாண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஜென்ரலி ஆயிலி ஸ்கின் பர்சன்ஸ்க்கு வந்து இந்த பாண்ட்ஸ் வந்து சூப்பராக செட் ஆகும். ஸோ ஒன்ஸ் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து கலர் பாரோட ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் ப்ரைமர். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எங்கே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகுமோ இல்லை வந்து எங்கே எனக்கு வந்து என்னோட ப்ரைமர் நீடட் அப்படின்னு எனக்கு தோணுதோ நான் அங்கே மட்டும்தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ எங்கெல்லாம் எனக்கு தெரியும் அங்கே மட்டும் நான் அப்ளை பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற ப்ராடக்ட் கையில் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து நான் ஃபுல் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட பேஸ் வந்து எதை வச்சு நம்ம பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன் கன்சீலர். ஸோ இந்த கன்சீலர் வச்சு தான் இன்னைக்கு வந்து நம்மளோட பேஸே நம்ம வந்து வச்சுக்க போகிறோம். நான் ஃபவுண்டேஷன் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ சும்மா ஒரு கெட் ரெடி வித் மீ பண்ணுறதை விட லைக் ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாமல் கன்சீலர் வச்சு ஒரு பேஸ் வச்சு ஒரு மேக்கப் எப்படி பண்ணுறதுனா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்படிங்கிறதுனால நான் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கன்சீலர் எடுத்துக்கிறேன். எனக்கு நிறைய பம்ப்ஸ் இருக்குங்க பார்த்தீங்கன்னா, ஹீட் பம்ப்ஸ் இங்கே இங்கெல்லாம் வந்து வந்துட்டு இருக்கு. பட் இந்த டைம்ல நான் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து தேவை கிடையாது அப்படின்னா மேக்கப்பே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் இப்போ எனக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு ஐ ஹாவ் டு கெட் ரெடி. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப மினிமலாக எப்படி என்னோட பேஸை வச்சுக்க முடியுமோ அப்படி வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால நான் வந்து லைக் கன்சீலர் வச்சு இன்னைக்கு நான் வந்து பேஸ். ஸோ நான் யூஸ் பண்ணுற கன்சீலர் வந்து Forever 52. ஸோ இதில் வந்து 005 என்னோட ஷேட். ஸோ இந்த ஒரு கன்சீலர் வச்சு என்னோட பேஸே நான் வந்து செட் பண்ண போகிறேன். இது வந்து எனக்கு எக்ஸாக்டாக வந்து மேட்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் இது வந்து பிரைட்டனாக இருந்துச்சு. பட் இப்போ எனக்கு ஐ திங்க் எக்ஸாக்ட் ஷேட் மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வில் ட்ரை. ஸோ எங்கெல்லாம் எனக்கு வந்து தேவையோ நாங்கள் வந்து என்னோட கன்சீலர் போட்டுக்கிறேன். பட் ஜென்ரலி நான் என்னோட ஃபேஸில் வந்து புதுசாக பிம்பிள் வருது ஆரெல்ஸ் ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா கண்டினியூஸாக ஈவெண்ட் அப்படிங்கிறதுனால என்னோட ஃபேஸ் வந்து பயங்கரமாக டேமேஜாக இருக்குது ஸ்கின் கேர்லாம் பண்ணாமல். ஸோ இந்த மாதிரி டைம்னால நான் மோஸ்ட் ப்ராபப்ளி யூஸ் பண்ண மாட்டேன். பட் இன்னைக்கு வந்து ரெடி ஆகணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன்.
ஸோ நிறைய பேர் இருப்பீங்க லைக் எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் கன்சீலர் வச்சு எப்படி வந்து உங்களோட பேஸை வந்து செட் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோட ப்ரஷ்ஷு. ஸோ நீங்கள் கன்சீலர் வந்து பேஸாக வைக்க போறீங்க அப்படின்னா மேக் ஷுர் தட் உங்களோட கன்சீலர் வந்து ஃபுல் கவரேஜ் கன்சீலராக இருக்கும். கன்சீலர்லையுமே உங்களுக்கு வந்து லைட் கவரேஜ், ஃபுல் கவரேஜ், ஹெவி கவரேஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு கவரேஜஸ் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட கன்சீலரை பேஸாக வைக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும்னா உங்களோட கன்சீலர் வந்து ஃபுல் கவரேஜ் கன்சீலராக இருக்கணும். ஸோ மேக் ஷுர் உங்களோட நெக்குக்குமே நீங்கள் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணணும். எய்தர் கன்சீலர் ஆர் ஃபவுண்டேஷன் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது நெக்குக்குமே வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் யூஸ்வலி நெக்குக்கு போட மாட்டேன், பட் கொஞ்சம் நல்லாவே வந்து என்னோட நெக் விசிபிளாக தெரியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து நெக்குக்கும் போட்டுக்கிறேன். இப்போ ஈவனாக வந்து நான் எல்லா இடத்துலையும் என்னோட கன்சீலரை வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு திருப்பியும் ஒரு வாட்டி நான் கம்ப்ளீட்டாக என்னோட கன்சீலரை வந்து பிளெண்ட் பண்ணிக்க போறேன். ஸோ தட் எனக்கு வந்து ஒரு ஸ்கின் ஃபினிஷ் ஸ்மூத் லுக் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப பவுடரியாக இல்லாமல் லைக் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் இருக்கும். உங்களோட பேஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து லைட்டாக ஹைலைட்டிங் பண்ண போகிறேன். ஹைலைட்டிங்க்கு வந்து நான் இன்னைக்கு என்ன கன்சீலர் எடுக்கிறேன்னா இன்சைட்டோட கன்சீலர். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் கவரேஜ் கன்சீலர் தான், LN13. ஸோ இந்த ஷேட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்துகிட்டு எனக்கு எங்கெல்லாம் என்னோட பாப்டப்பாக ஹைலைட்டடாக தெரியணுமோ அந்த ஏரியாவில் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக ஸோ இதை வந்து நான் டைரெக்டாகவே பிளெண்டரில் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். பவுடர் வச்சு செட் பண்ண போகிறோம். ஸோ பவுடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட பேக் இட் அவே டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். ஸோ இதுதான் நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து எடுத்து என்னோட அண்டர் ஐஸில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். லைக் பேக் பண்ணுறதுக்கு நான் விட போகிறேன்.
ஐ நோ பார்க்க கொஞ்சம் காமெடியாக இருக்கேன், பட் ட்ரெஸ் த ப்ராசஸ். ஸோ மேக்கப் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணணும். அண்ட் வந்து ஒர்க் பண்ணும்போது பேஷண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து நல்லா வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப். ஸோ ஐ மேக்கப்புக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப சட்டிலாக தான் நான் வந்து இன்னைக்கு வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் தெரியல, போட போட எனக்கு எப்படி ஃபீல் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைட்டாக ட்ரான்சிஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பேசிக் ப்ரௌன் கலர் வச்சு நான் ஒரு ட்ரான்சிஷன் கொடுத்துட்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா இந்த ஐஸ்க்கும் இந்த சைஸ்க்கும்? ஸோ ரொம்ப பேசிக்கான ஒரு ப்ரௌன் ஐ ஷேடோ. ஸோ சேம் இதே மாதிரி இந்த ஐஸ்க்கும் நான் வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் ப்ரௌன் கலரில் ட்ரான்சிஷன் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு மேலே சிம்பிளாக லைக் ஒரு பேசிக் ஷிம்மர் வச்சு நான் அதை வந்து முடிச்சுக்க போகிறேன். ஒரு பேசிக் கோல்டன் ஷிம்மர் வைக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். லைக் என்னன்னா இந்த ஒரு பேசிக் ஷிம்மர். ஸோ இது ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ண கலர் வந்து இது அண்ட் இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே வந்து இந்த ஒரு ஷிம்மர் வந்து நான் கொடுக்க போகிறேன். கையிலே தான் நான் வைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு ஐ மேக்கப் தான். ஸோ சேம் லைக் இந்த ஐஸ்க்கும். ஸோ கையில் வந்து நான் வந்து அந்த ட்ரான்சிஷன் லுக் கொடுத்துட்டேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு திருப்பியும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த கிளிட்டர் ஷிம்மர் ஷேட் வந்து ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் டார்க்காக. நெக்ஸ்ட் ஒரு குட்டி இந்த மாதிரி பிளெண்டிங் ப்ரஷ் மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு பிளாக் வித் ப்ரௌன் அந்த மாதிரி ஒரு ஷேட் இருக்கு. ஸோ அதை எடுத்து நான் அந்த லைனர் போடுவோம்ல அங்கே ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்மோக்கி ஐ எஃபெக்ட் மாதிரி கொடுக்கலான்னு. ஸோ உங்களுக்கு அந்த ஹினான்ஸ் ஆகிருக்கிறது தெரியுதா இங்கெல்லாம்? ஸோ கொஞ்சம் ஒரு இன்டென்சிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ஐஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சின்ன லைட் டிஃப்ரென்சியேஷன் மட்டும் நான் கொடுக்குறேன்.
ஹோப் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் வந்து நான் ஐ லுக் பிளான் பண்ணியிருக்கேன். பட் இதுக்கு மேலே வந்து நான் லைனர் வைப்பலான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. இன்கேஸ் எனக்கு லாஸ்ட்டில் வைக்கலான்னு தோணுச்சுன்னா வைப்பேன், இல்லைன்னா இல்லை. ரெண்டு சைடுமே வந்து ஆல்மோஸ்ட் டன். இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு நார்மல் பிளெயின் ப்ரஷ் எடுத்து கம்ப்ளீட்டா ஐஸ் ஒரு வாட்டி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன், சும்மா ரேண்டமா. ஸோ எஸ், இதுவும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஐப்ரோ ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஐப்ரோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஐப்ரோ பென்சில் இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் என்னோட ப்ரோஸை வந்து ஃபர்ஸ்ட் கோம் பண்ணிக்கிறேன். கோம் பண்ணிட்டு இந்த பென்சில் வச்சு ஜஸ்ட் ஒரு ட்ரா. ஸோ இந்த மாதிரி ஐப்ரோ எப்படி உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்து யூ கேன் டூ. ஓகே, மை ஐப்ரோஸ் ஆல்சோ டன். நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா. ஸோ மஸ்காரா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவனோட 10x வால்யூமைசிங் மஸ்காரா. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ நான் நல்லா கர்ல் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன், பிகாஸ் எனக்கு பார்க்கும்போது தெரியுது, உங்களுக்கு வீடியோவில் தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ரெண்டு ஐஸ்க்கும் இங்கே கொஞ்சம் வால்யூமைஸ்டாக இருக்குது அண்ட் இந்த சைட் வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்குது. சேம் இந்த சைடும் நான் வந்து மஸ்காரா போட்டுக்கிறேன். ஸோ கொஞ்ச நேரம் விட்டு திருப்பி இன்னொரு லேயர் ஆஃப் மஸ்காரா போட்டால் எனக்கு வந்து லைக் இன்னுமே அந்த லேஷஸ் வந்து கேர்ல்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பவுடர் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம், அதை ஜஸ்ட் நான் ப்ரஷ் பண்ணி எடுத்துடுறேன் எக்ஸஸ் பவுடர்ஸ் எல்லாம். பேசிக்காக கான்டோர் பண்ணுற விஷயம் வந்து பிடிக்காது. நான் மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய டைம் என்னோட மேக்கப்பில் வந்து எனக்கு பர்சனலாக பண்ணும்போது கான்டோரிங் ஒர்க் பண்ண மாட்டேன். பட் இப்போது எனக்கு என்னோட ஃபேஸ் ஏதோ இங்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி ஃபீல் ஆகுதுங்கிறதுனால ஸோ இன்னைக்கு நான் ஜஸ்ட் என்னோட ஜா மட்டும் இங்கே மட்டும் லைக் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் வந்து சுகரோட கான்டோர் வச்சு லைட்டாக கான்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன் ஃப்ரம் எலைட் 18. ஸோ இதுலேருந்து ஒரு ஸ்ப்ரே வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்ப்ரே வந்து நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி வந்து
எங்கேயாச்சும் நம்மளுக்கு ஹைலைட்டிங் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் வந்து இந்த ஒரு ஸ்ப்ரே வந்து செட் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு ஃபேஸில் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் இஃப் எனக்கு வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி லைனர் அண்ட் காஜல் போடுவேன்னு சொல்லிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் நான் காஜல் போட போகிறேன். வேணும் அப்படின்னா நான் வந்து மஸ்காரா லைனர் போடுவேன். ஸோ இது வந்து செகண்ட் லேயர் ஆஃப் மஸ்காரா நான் திருப்பி ஆட் பண்ணுறேன். இன்னுமே வந்து எனக்கு அந்த லேஷஸ் வந்து என்ஹான்ஸாக தெரியறதுக்காக. ஆக்சுவலி இட்ஸ் அ டிப். உங்களுக்கு இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து ஃப்ளேக் லேஷஸ்லாம் வைக்க இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் என்னோட ஒரிஜினல் லேஷஸே எனக்கு வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணணும். பட் என்னால் வந்து ரொம்ப செலவுலாம் பண்ணி லைக் ஹை வால்யூமைசிங் மஸ்காராலாம் வாங்க முடியாது அப்படின்னா சிம்பிளாக ஒரு வாட்டி நீங்கள் உங்களோட மஸ்காரா நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது ட்ரை ஆகட்டும் கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறமா இன்னொரு லேயர் ஆஃப் மஸ்காரா போட்டிங்கனாலுமே உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லாவே உங்களுக்கு உங்களோட லேஷஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். இது வந்து பேசிக்கான மஸ்காரா, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மஸ்காராலாம் கூட கிடையாது இது. நெக்ஸ்ட் வந்து காஜலுக்கு வந்து நான் கலர் பாரோட காஜல் யூஸ் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரௌன் ஷேட் ஆஃப் ஷேடோலேருந்து லைக் ஐ ஷேடோலேருந்து ஒரு ப்ரௌன் ஷேட், ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் அதை எடுத்து நான் ஜஸ்ட் கீழே காஜலுக்கு கீழே ஸ்மட்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ எஸ், ஸோ இந்த மாதிரி சேம் இந்த ஐஸ்க்கும் அந்த மாதிரி ஒரு ரெட் ஓ ப்ரௌன் ஷேட் எடுத்து செட் பண்ணிக்கிறேன். எஸ், அண்ட் எனக்கு இப்போ வந்து என்ன தோணுதுன்னா லைனரும் வச்சா இன்னும் என்ஹான்ஸாக இருக்கும் அப்படின்னு தோணுது. பட் ஸ்டில் நம்ம மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக கூட நம்ம அந்த இடத்துக்கு வரலாம். இன்னும் நான் லிப்ஸ்டிக் போடாதனால எனக்கு இன்னுமே வந்து தெரியல லைனர் தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'm just going for my blush. ஸோ ப்ளஷ்ஷுக்கு வந்து சுகரோட ப்ளஷ்ஷே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். லைக் கான்டோருக்கு யூஸ் பண்ணால சேம் அதே ப்ளஷ் எடுத்து நான் வந்து அதே பேலட் எடுத்து நான் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக 2-in-1 ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் எத்தனை பேருக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேக்கப் போட்டால் கோல்டு சடனாக ஆகும் அப்படின்னு சொல்லுங்க. பிகாஸ் நான் எப்பெல்லாம் பண்ணுறேனோ எனக்கு டெஃபினட்டாக வந்து கோல்டு வரும். நெக்ஸ்ட் ஹைலைட்டருக்கு வந்து ஐ ஷேடோலேயே இருக்க ஒரு லைட் கோல்டன் ஷேட் நான் வந்து லைட்டாக எடுத்துட்டு அதை வந்து நான் ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் மறந்துட்டேன் ஹைலைட்டர் எடுத்துட்டு வரதுக்கு. ஸோ அதை வந்து சும்மா ஹைலைட்டர் மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அந்த பேலட் வச்சுனா கூட இட் டசன்ட் ஈவன் மேட்டர். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எப்படி நம்ம வந்து மேக்கப் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். அண்ட் எனக்கு பெருசாக நோஸ் காண்டரிங்லாம் நான் பண்ண மாட்டேன், அதனால் எனக்கு வேண்டாம். அண்ட் லிப்ஸ்டிக் வந்து ஹேவ் பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். லைக் ரெட் இருக்கு, நியூட் ஷேட்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட லிப்ஸை வந்து லைன் பண்ணிக்கிறேன். ஸோ லைனர் வந்து
மார்ஸோட லைனர். ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் அப்படிங்கிற ஒரு ஷேடு. ஸோ நான் இன்னைக்கு கொஞ்சம் நியூடாக போகலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப லைட்டான ஒரு ஷேடு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், துபாய் ஆர் மலேசியா எனக்கு ஞாபகம் இல்லை, எங்கேயோ. பட் என்னோட ஃப்ரெண்ட் தான் கிஃப்ட் பண்ணாங்க. ஷீ இஸ் ஆல்சோ மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க கொடுத்த ஒரு லிப்ஸ்டிக் தான் இது. ஆக்சுவலி இது லிப் கிளாஸ், கலர்டு லிப் கிளாஸ் தான். நியூட் லிப்ஸ். பட் எனக்கு இப்போ கொஞ்சம் நியூட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஐ திங்க் இன்னைக்கு வந்து ஏதோ ஸ்விஸ் பியூட்டியோட vlog-ஆ இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நான் நிறைய ப்ராடக்ட் வந்து ஸ்விஸ் பியூட்டில தான் வச்சிருக்கேன். லைக் இந்த லிப்ஸ்டிக்குமே வந்து மெயின் லிப்ஸ்டிக் இஸ் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. ஷேட் வந்து ஹோல் மீ டார்லிங் 11. ஸோ இது மேலே போட்டு நான் ஜஸ்ட் ட்ரை பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா இருக்கு. பட் திருப்பியும் நான் வந்து லைனர் வச்சு கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன் the edges. இப்போ எனக்கு ஸ்க்ரீன்ல பார்க்குறப்போ கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்கு. பட் எனக்கு நேரில் பார்க்குறப்போ அந்த அளவுக்கு எனக்கு டார்க்காக தெரியல. ஸோ திருப்பியும் நான் வந்து இந்த கிளாஸே வந்து மேலே ஒரு லேயர் சும்மா லைட்டாக வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இன்னொரு விஷயமா எனக்கு இப்போ தோணுது என்னன்னா, ஜஸ்ட் சென்டர் பார்ட் மட்டும் ஹைலைட் பண்ணலாமான்ட்டு. ஸோ அதுக்கு நான் வந்து என்ன ஷேட் எடுக்கிறேன்னா, ஜூடியோல இருந்து நியூட் பிங்க் 01. இது வந்து ஒரு காம்போல கிடைக்கும் நமக்கு ஜூடியோல. ஸோ அதுல இருந்து பிங்க் சீரீஸ்ல வந்து நியூட் பிங்க் 01. ஸோ அதை நான் ஜஸ்ட் மிடில் மட்டும் வச்சிருக்கேன். ஓகே. நேரில் ஆக்சுவலி கலர் சூப்பராக இருக்குது. பட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது லிப்ஸ்டிக். பட் எனக்கு நேரில் பார்க்குறப்போ ஐ ஃபீல் லைக் சூப்பராக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் காம்பேக்ட் வச்சு நான் ஃபுல்லாக செட் பண்ண போகிறேன் என்னோட ஃபேஸை. ஸோ காம்பேக்ட் வந்து ரெவலானோட மீடியம், அதுதான் என்னோட ஷேட். ஸோ அந்த காம்பேக்ட் வச்சு நான் வந்து ஃபுல்லாக ஃபேஸை வந்து செட் பண்ண போகிறேன். நான் காம்பேக்ட் வந்து போடுவேன். இதுதான் எக்ஸாக்ட் என்னோட ஷேட் இருக்கும். ஸோ நான் வந்து ஹைலைட் பண்ணது லைக் அந்த காண்டூர் பண்ண ஏரியாலலாம் விட்டுருவேன். மற்ற இடத்துல தான் வந்து இந்த பவுடர் போடுவேன். Also don't forget your neck and your ears actually. ஸோ எனக்கு ஆக்சுவலி நோஸில் அந்த ஷைன் நல்லா தெரியுது. பட் ஆன் மை சிக்ஸ் எனக்கு பெருசாக தெரியலங்கிறனால சும்மா ஹைலைட்டாக மட்டும் கொஞ்சமாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த சைட் தெரியுது, இந்த மாதிரி இந்த சைட் கொஞ்சம்.
ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் டன். இன்னும் வந்து என்னோட ஆக்சசரிஸ் அண்ட் பிந்தி வச்சுட்டு ஹேர் ஸ்டைல் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ எல்லாமே நான் வந்து பண்ணிவிட்டு உங்களை நான் மீட் பண்ணேன். ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ட் ஐம் டெல்லிங் யூ ஒன் திங். ஸோ ஒரு பொண்ணுக்கு வந்து மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங் என்னவா இருக்கும்னா, எந்த வித எஃபோர்ட்டுமே இல்லாமல் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் அவளோட ஹேர் வந்து லைக் ப்ராப்பராக அவளுக்கு எப்படி வேணுமோ செட் ஆகுறது ஒரு விஷயம் இருக்குல்ல, which is really I'm telling you the best part. ஸோ நான் இன்னைக்கு வந்து எதுவுமே பண்ணல, எனக்கு ஐடியாவே இல்லை பெருசாக ரெடி ஆகுற மாதிரி. பட் எனக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து என்னோட ஹேர் வந்து இப்படி பண்ணோம் அப்படின்னா சிக்கு இல்லாமல் வரும். பட் இன்னைக்கு நான் வந்து எந்த விஷயமே ட்ரை பண்ணல, சும்மா நான் வந்து கோம் பண்ணிட்டு போயிடலாம். இன்கேஸ் ஹேர் நல்லா இல்லை வரல அப்படின்னா நான் ஜஸ்ட் அப்படியே கொண்டையோ இல்லை கிளிப் போட்டோ கிளம்பிடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பிளானாக இருந்துச்சு. பட் ஜஸ்ட் நான் சும்மா வரும்போதே என்னோட ஹேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா, எனக்கு நான் வந்து என்னோட ஹேரை வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணாலுமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கு இன்னைக்கு வந்து என்னோட ஹேர் வந்து சூப்பராக செட் ஆயிடுச்சு. எப்பவுமே வெளியே போகணும் அப்படின்னா மட்டும்தான் ஹேர் வந்து ப்ராப்பராகவே செட் ஆகாது. பட் இன்னைக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எனக்கு அமைஞ்சிருச்சு. அதனால எனக்கு ஒரு டவுட்டு என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து போகிற ஒர்க்கோ இல்லை அந்த ஈவெண்ட்டோ கரெக்டாக வந்து ப்ராப்பராக நடக்குமா அப்படின்னு தெரியல. பட் டச் வுட் ப்ராப்பராக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். மேபி ஹேர் வந்து நான் போகிறப்போ பன் போட்டுக்கிறதோ இல்லை ஹை போனி போட்டுக்கிறதோ போகிறப்போ ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னு நான் மாற்றிப்பேன். மற்றபடி இதுதான் என்னோட லுக். ஸோ ரொம்ப சிம்பிளாக மினிமலாக வந்து நான் வந்து ரெடி ஆயிருக்கேன் வித் கன்சீலர் ஆஸ் அ பேஸ். ஸோ இதே ப்ராடக்ட் வச்சு ஃபவுண்டேஷன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா வந்து ஒரு கெஸ்ட் லுக்கோ இல்லை வந்து கொஞ்சம் ஒரு என்கேஜ்மெண்ட் லுக், செல்ஃப் என்கேஜ்மெண்ட் லுக் அந்த மாதிரி எல்லாமே கூட நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். இன்னைக்கு நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இப்போதான் வந்து ஐ திங்க் இன்னைக்கு தான் வந்து இந்த ஒரு பிம்பிள் வந்து வந்திருக்கு. ஸோ அது மேலே மேக்கப் போட்டால் கண்டிப்பாக வந்து ட்ரிகர் ஆகி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் இன்னைக்கு நான் போகணுமேன்னு சொல்லிட்டு நான் மேக்கப் பண்ணேங்கிறதுனால இவ்வளோ சிம்பிளாக லைக் ரொம்ப மினிமல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஃபவுண்டேஷன் போட்டு ஒரு கொஞ்சம் லைக் ஹெவியான ஒரு மேக்கப் லுக் கண்டிப்பாக உங்களுக்காக நான் பண்ணி காமிக்கிறேன் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஐ ஹோப் இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் இவ்வளோ நேரம் எனக்காக நீங்கள் வந்து இந்த வீடியோவில் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்காக. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு கெட் ரெடி வித் மீ வீடியோஸ் இல்லை மேக்கப் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் மேக்கப் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, அவங்களுக்கு தேவைப்படும்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேரும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையவே அப்லோட் ஆக போகுது. இல்லை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.